ரயில்வேல இருந்து ஒரு புது நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. சொல்லப்போனா நேத்தியே வந்துருச்சு டீடைல்டு நோட்டிபிகேஷன். மொத்தமா 1376 பேர் எடுக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு சர்ப்ரைசிங்லி ஒரு டீசென்டான வேகன்சிஸ் இருக்குங்க மற்ற ஸ்டேட்ஸை கம்பேர் பண்றப்போ. ஹெல்த் இன்ஸ்பெக்டர், சானிட்டரி இன்ஸ்பெக்டர், டெக்னீஷியன், ஃபீல்டு ஒர்க்கர், லெபார்டரி அசிஸ்டன்ட்னு நிறைய விதமான பதவிகள் வந்து இருக்கு. நமக்கு எவ்வளவு வேகன்சி, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்றது எல்லாத்தையுமே டீடைல்ல நான் இந்த வீடியோல சொல்றேன். பாராமெடிக்கல் கேட்டகரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகஸ்ட் 17ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு போர்ட்டல் ஓபன் ஆகுது. செப்டம்பர் 16ஆம் தேதி வரை டைம். அதுக்குள்ளே நீங்க ஆன்லைன்ல மட்டுமே அப்ளை பண்ணணும். அபிஷியல் rrbchennai.gov.in வெப்சைட்ல பண்ணிக்கலாம். சப்மிட் பண்ணப்பட்ட அப்ளிகேஷனை நீங்க வந்து மாடிஃபை பண்றதுக்கு 17/9 இருந்து 26/9 வரை டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நீங்க வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, சோ என்ன விதமான போஸ்டிங் அப்படின்னு சொல்லிப்பாங்க, நிறைய இருக்குங்க. சோ இதுல நர்சிங் சூப்பரண்ட், அதாவது நர்சிங் பாத்தீங்கன்னா 716 பேர் எடுக்கிறாங்க. ஹெல்த் அண்ட் மரைன் இன்ஸ்பெக்டர் 126 பேர். அதே மாதிரி பார்மசிஸ்ட் பாருங்க 246 பேர். லெபார்டரி அசிஸ்டன்ஸ் எடுக்கிறாங்க ஒரு 94 பேர். ஃபீல்டு ஒர்க்கர் ஒரு 19 பேர். அதே மாதிரி ரேடியோகிராஃபர் இதுல ஒரு 63. ஸோ இந்த மாதிரி கம்பைன் பண்ணி நிறைய வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 12th பாஸ் பண்ணவங்களுக்கு இருக்கு, அப்புறம் நர்சிங் முடிச்சவங்களுக்கு இருக்கு, நிறைய பேருக்கு வந்து இதுல வந்து வேகன்சிஸ் வந்து இருக்கு. இருந்தாலுமே தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு வேகன்சி அப்படிங்கிறதையுமே அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன். ஓகே, இதுல அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க, இந்த ஒரு முறை மட்டும் கோவிட்னால 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாருக்குமே கொடுத்துருக்கோம் அப்படின்னு. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்களேன், 18ல இருந்து 36 வயசு வரையும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்களா. இந்த வருஷம் மட்டும்தான் 18 இருந்து 36. அடுத்த வருஷம் இதே நோட்டிபிகேஷன் வந்துச்சுன்னா 18ல இருந்து 33 தான் இருக்கும். ஏன்னா கோவிட்னால இப்போ 4-5 வருஷமா ரயில்வே நோட்டிபிகேஷன் விடல. அதனால ஒரு முறையா இந்த வாய்ப்பு வந்து கொடுக்குறாங்க 18ல இருந்து 36 அப்படின்னு சொல்லி. இது இல்லாம உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. SC ST இதோட 5 வருஷம் சேர்த்துக்கோங்க, 41 வயசு வரை அப்ளை பண்ணலாம். BC MBC DNC BCM இதோட 3 வருஷம் சேர்த்துக்கோங்க, 39 வயசு வரை நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். OBC ல வருவீங்க. அடுத்து பாருங்க, crucial date for the claim of SC ST OBC. இப்போ நீங்க BC MBC DNC BCM னா OBC அப்படிங்கிற சர்டிபிகேட் கட்டாயம். ஏன்னா இது வந்து ஒரு மத்திய அரசு வேலை வாய்ப்பு. தமிழக அரசு வேலை வாய்ப்புக்கு இந்த OBC அதெல்லாம் கிடையாது. நம்ம தமிழ்நாடு அரசுல கொடுத்த BC MBC DNC அந்த சர்டிபிகேட் இருக்குல்ல, அதுவே போதும். இவங்க என்ன சொல்றாங்க, அந்த OBC சர்டிபிகேட் நீங்க எடுப்பீங்கல்ல, அந்த OBC சர்டிபிகேட்டை கிளைம் பண்றதுக்கான டேட் லாஸ்ட் டேட். அதாவது இப்போ இந்த ஜாபோட லாஸ்ட் டேட் என்ன, செப்டம்பர் 16. அந்த செப்டம்பர் 16ஆம் தேதிக்குள்ள நீங்க OBC சர்டிபிகேட்டை எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் பத்தி பார்த்தாச்சு. ஆனா வயது வாரியா கொடுத்துருக்காங்க. இப்போ 18ல இருந்து 36 வயசு வரை அப்ளை பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்கன்னு வச்சுப்போங்க. நீங்க எந்த தேதியில இருந்து எந்த தேதிக்குள்ள பிறந்திருக்கணும் அப்படிங்கறத இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதாவது 18ல இருந்து 33 வரை உள்ள பதவிக்கு நீங்க UREWS அப்படின்னா இந்த தேதிக்கு அப்புறம் பிறந்திருக்கணும். ஓகே, இந்த தேதிக்கு முன்னாடி பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு 33 வயசுக்கு மேல ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபீஸ் வழக்கம் போல 500 ரூபாய். SC ST ஆல் ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் இவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா 250 ரூபாய். ஸோ இதுல யாருக்கெல்லாம் 500 ரூபாயோ அவங்களுக்கு 400 ரூபாயை ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுதுனதுக்கு அப்புறம், CBT எக்ஸாம் எழுதுனதுக்கு அப்புறம் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. மீதி உள்ள 250 ரூபாய் இருக்குல்ல, அவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா எக்ஸாம் எழுதுனதுக்கு அப்புறம் அந்த 250 ரூபாயுமே ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. செக்ஷன் வைஸ் மார்க்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன்ல என்னென்ன கேட்பாங்க அது தொடர்பான டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ நீங்க ஃபுல்லா டீடைல் எல்லாத்தையுமே செக் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சிலபஸ்மே கீழே கொடுத்துருக்காங்க, நான் அதை உங்களுக்கு ஷோ பண்றேன். rrbchennai.gov.in இதுதான் நம்ம சென்னை ஜோனுக்கான அபிஷியல் வெப்சைட். ஸோ உங்களுக்கு இந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகிற டைம்ல நீங்க போயிட்டு இதுக்கு வந்து நீங்க இந்த வெப்சைட்லேயே போயிட்டு அப்ளையும் பண்ணிக்க முடியும். ஓகே, குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நர்சிங் சூப்பரண்டன்ட், அதாவது நர்சிங். இதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, BSc வந்து நர்சிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ரிஜிஸ்டர்டு நர்ஸ் அண்ட் மிட்வைஃப் சர்டிஃபிகேட் இருக்கு. பிளஸ் வந்து நீங்க ஜெனரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி முடிச்சிருக்கீங்க அப்படினாலும் அப்ளை பண்ணலாம். இல்ல BSc நர்சிங் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அடுத்து பாருங்க, மீதி உள்ளதுக்கலாம் இப்ப கார்டியாக் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்க +2 சயின்ஸ் குரூப் எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா டிப்ளமோ இன் கார்டியாலஜி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. பிளஸ் ECG டெக்னீஷியன் பாருங்க, இதுக்கு வந்து நீங்க ECG அந்த சர்டிஃபிகேட் இல்ல டிப்ளமோ இல்ல டிகிரி வந்து ECG டெக்னீஷியன் கார்டியாலஜி அதுல ரிலேட்டடா முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அடுத்து பாருங்க, ஃபீல்டு ஒர்க்கர். இதுக்கு வந்து 12th சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருந்தாலே போதும், ஃபீல்டு ஒர்க்கருக்கு அப்ளை பண்ணலாம். ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டர் பாருங்க, நீங்க பேசிக் கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு டிப்ளமோ ஹெல்த் அண்ட் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் 1 இயர் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லிருக்காங்க. ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டருக்கு எதுக்குமே பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கேட்கல, குவாலிஃபிகேஷன் தான் இந்த மெடிக்கல் ரிலேட்டடா இருக்கும். ஓகே, அடுத்து லெபார்டரி அசிஸ்டன்ட் பாருங்க, டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபார்டரி DMLT முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து மெடிக்கல் லேப்ல முடிச்சிருக்கீங்க அப்படினாலும் ஓகே, பட் 12th வந்து சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருக்கணும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு இருக்கு. பிசியோதெரபிஸ்ட் இருக்கு, பேச்சுலர் டிகிரி இன் பிசியோதெரபி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 2 இயர்ஸ் ப்ராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஏதோ ஒரு கவர்மெண்ட் அப்படி இல்லைன்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல அப்படின்னா கூட நீங்க அப்ளை பண்ணலாம். பேச்சுலர் டிகிரி இன் பிசியோதெரபி முடிக்காதவங்களுக்கு. ஃபார்மசிஸ்ட் இருக்கு, 10th 12th வந்து சயின்ஸ் எடுத்து படிச்சுட்டு டிப்ளமோ இன் ஃபார்மசி முடிச்சவங்க பிளஸ் ஃபார்மசிஸ்டா ரிஜிஸ்டர் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். பேச்சுலர் டிகிரி இன் ஃபார்மசி முடிச்சுட்டு ஃபார்மசிஸ்டா ரிஜிஸ்டர் பண்ணவங்க கூட அப்ளை பண்ணலாம். டிப்ளமோ ஃபார்மசியோ இல்ல பேச்சுலர் டிகிரி இன் ஃபார்மசியோ, பட் வந்து ஃபார்மசிஸ்டா ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணும். அடுத்து டயாலிசிஸ் டெக்னீஷியன், ஆப்டோமெட்ரி, இந்த மாதிரி நிறைய இருக்கு. லெபார்டரி சூப்பரண்டன்ட் இருக்கு, BSc பயோகெமிஸ்ட்ரி மைக்ரோபயாலஜி லைஃப் சயின்ஸ் முடிச்சவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா வேகன்சிஸ்மே நீங்க ஃபுல்லா டீடைலா செக்
செக் பண்ணுங்க. அடுத்து நம்ம ஜோன் நம்ம ஸ்டேட்டுக்கு எவ்வளவு வேகன்சி அப்படிங்கிற பார்த்தலாம். இங்க பாருங்களேன், போபால்ல 41. ஸோ எல்லா ஸ்டேட்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 50 அந்த லெவலில் தான் வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. பட் நம்ம சென்னைக்கு சர்ப்ரைசிங்லி 143 வேகன்சி இருக்கு. யோசிச்சு பாருங்க, மொத்தமாகவே ஒரு 1400 தான். அதில் நம்ம ஜோனுக்கு மட்டுமே 150 வேகன்சி அப்படிங்கிறது, இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். ஸோ இதில் பாருங்க, ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டர்ல 18 பேர் எடுக்கிறாங்க, லெபார்டரி அசிஸ்டன்ட்ல 17 பேர் எடுக்கிறாங்க, ஃபார்மசிஸ்ட்ல 31, நர்சிங் முடிச்சவங்கள 58 பேர் வந்து எடுக்கிறாங்க. ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே பாருங்க. ஃபீல்டு ஒர்க்கர் ஆனால் 2 பேர் தான் எடுக்கிறாங்க. இந்த ஃபீல்டு ஒர்க்கர் அப்படிங்கிறத 12th சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சவங்க இருந்துச்சு, அதில் 2 பேர் தான் எடுக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வேகன்சிஸ் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே பாருங்க. குவாலிஃபிகேஷன் மீட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ட்ரையை போட்டு விடுங்க. வேகன்சிஸ் கம்மியாக இருக்கு அப்படின்னா அந்த அளவுக்கு காம்படிஷன் கம்மியாக இருக்க சான்சஸ் இருக்கு.